வெல்கம் டு ஆறுக்கலை சமையல். ஆறுக்கலை சமையலில் இன்றைக்கி இட்லி தோசைக்கு அருமையான ஒரு சட்னி பார்க்க போகிறோம். 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் அமுக்கிக்கோங்க. சட்னி செய்கிறதுக்கு தக்காளி, பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் புளி, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை, 3 பல்லு பூண்டு, தேவையான அளவு உப்பு, 1/2 கிளாஸ் தண்ணி. ஒரு குக்கர் வச்சு தக்காளியை அதில் சேர்த்துடலாம். 3 பச்சை மிளகா, 3 பல்லு பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா 3ஐயும் சேர்த்துக்கலாம். இது நம்ம வேக வச்சு அரைக்கிறோம். அருமையாக இருக்கும் இந்த சட்னி. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஒரு துண்டு புளி, ஒரு துண்டு இஞ்சி, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் வேக வச்சிடலாம். 3 விசில் விட்டாச்சு. தக்காளி வெங்காயம்லாம் வெந்துருச்சு. தண்ணியை விட்டுட்டு தக்காளி வெங்காயத்தை மொத்தம் தனியாக எடுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். அரைச்சாச்சு. ஒரு பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு சட்னி இன்னும் தண்ணியாக வேணும்னா வேக வச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம். சட்னி தாளிச்சிக்கலாம். ஒரு வாணலி வச்சு ஆயில் ஊற்றி ஆயில் காஞ்சோன்னே கடுகு, உளுந்தம்பருப்பு 2 நல்லா பொரிஞ்சோன்னே கருவேப்பிலை போட்டுட்டு காஞ்ச மிளகா 2, பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துட்டு தாளித்து சட்னியில் ஊற்றிக்கலாம். சுட சுட இட்லி சுட்டு இந்த சட்னியை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இதே போல் தக்காளி வெங்காயத்தை அரைச்சி நீங்களும் சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.